அம்புஜ மாமியால இந்த வீக்கா ரியூனியன் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. மாமி இருந்துட்டு ஏன்னா இந்த விஜய் தம்பியும் காவேரியும் சரியான ஜோடியா இருக்கும்ல. பட் விதி பாருங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றா. காவேரிக்கு வீட்டுக்காரர் காணல. அதே மாதிரி விஜய் தம்பிக்கும் வீட்டுக்காரர் காணல. எனக்கு என்னமோ இதுல ஒரு சந்தேகமா இருக்கு. 2 பேரும் ஒரே டைம்ல வேற குடி வந்திருக்காங்க. கரெக்ட் டைமுக்கு வேற விஜய் வந்து ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போறாரு. என்ன மாமி விஜய் என்னமோ பேச்சு ஓடிட்டு இருக்கு. என்ன விஷயம் டெல் மீ மாமி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்பி. இந்த காவேரி இருக்காளோ அவளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? நல்லா கேட்டீங்க போங்க. அவ தான் என் பொண்டாட்டியே. அப்புறம் ஏன்டா அம்பி தனி வீடு? சின்ன ஃபேமிலி ப்ராப்ளம் மாமி. அதுதான் கோச்சுக்கிட்டு இங்க தனியா வந்துட்டா. எப்படியாவது அந்த மொத்த ஃபேமிலியும் சமாதானப்படுத்தி தான் நானும் இங்க வந்திருக்கேன். நான் அப்பவே சொன்னேன். இவர் தான் கேட்கல. என்ன பிரச்சனைன்னு மாமிட்ட ஃபுல் ஸ்டோரி சொல்றாரு விஜய். அதுக்கு மாமி இருந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. எங்க பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. அவள வர சொல்றேன். உன்கிட்ட ஆசையா பேசுற மாதிரி நடிக்க சொல்றேன். அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. விஜய் இருந்துட்டு அட ஏன் மாமி ஆல்ரெடி வெண்ணிலா ப்ராப்ளம்னால தான் இவ்ளோ பிரச்சனையும் அகைன் இன்னொரு பொண்ணா வேண்டவே வேண்டாம். நீ வேணா பாரு என் ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். விஜய் வந்து ஏதோ வேலையா வெளியே போக கிளம்புறாரு. வெளியே போகும்போது காவேரிக்கு கேட்கணும்னு சத்தமா நான் வெளியே போயிட்டு வரேன் மாமின்னு சொல்றான். காவேரியும் மாடியில இருந்து எங்க போறாருன்னு பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருக்கா. கீழே வந்து விஜய் கேட் ஓபன் பண்ணி வெளியே போலான்னு இருக்கும்போது ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள வர ட்ரை பண்ணுது. விஜய் இருந்துட்டு யாருங்க நீங்க? உங்களுக்கு யாரு வேணும்? நீங்க பாட்டுக்கு உள்ள போறீங்க. நீங்க யாருங்க எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களே கேள்வி கேக்குறீங்க? ஓ மாமி சொன்ன பொண்ணு நீங்க தானா? மாமி சொன்ன பொண்ணு இல்ல, மாமியோட பொண்ணு நான் தான். அதுக்கு பெண்ண மாமி சொன்னீங்க நீங்க வருவீங்க. நான் இவ்ளோ சீக்கிரமா வருவீங்கன்னு தெரியல. கீழ இந்த சவுண்ட் எல்லாம் கேட்கவும் காவேரிக்கு இருந்து கியூரியாசிட்டி ஆகி எட்டி பாக்குறாங்க. பார்த்தா வந்து விஜய் வந்து ஒரு பொண்ணு கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. மாமி ஹவுஸ் ஓனர் எல்லாருமே. அந்த பொண்ணு சிரிச்சுட்டே விஜய்க்கு வந்து ஒரு பூ கொடுக்குறாங்க. பார்த்த உடனே காவேரிக்கு வந்து ஷாக் ஆகுற மாதிரி எபிசோட் முடியுது.